ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னோடய லிவிங் ரூமை நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டீப் க்ளீனிங் தேவைப்படுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி அந்த வேலையை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த லிவிங் ரூம் அண்ட் என்னோடய பெட்ரூம் கொஞ்சம் பார்ட்ஸாக தான் நான் க்ளீன் பண்ணுறேன். லைக் அட் ஸ்ட்ரெச் என்னால் க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி தான் நான் க்ளீனிங் ஒர்க் எப்போதுமே பண்ணுவேன். ஸோ அதில் இன்றைக்கி பார்ட் ஆஃப் லிவிங் ரூமை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் எல்லா கர்டன்ஸ் எல்லா மேலே இருந்த துணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வேக்யூம் போடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் துணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கார்பெட் எடுத்து வெளியில் போட்டாச்சு. அண்டு சோஃபா எல்லாமே ஃபேப்ரிக் சோஃபா அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வேக்யூம் போட்டு தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அதில் கண்டிப்பாக லென்ஸ் இருக்கும். ஸோ வேக்யூம் போட்டு, ஏன்னா இது கொஞ்சம் டீப் க்ளீனிங் அப்படிங்கிறதுனால வேக்யூம் போட்டால் தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீலிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் தட்டிலாம் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் விண்டோஸ்க்கு கூட வேக்யூமே போடுறேன். ஏன்னா லேட்டராக நம்ம வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ டேரெக்டாக நான் அப்படியே தட்டி இல்லை பெருக்கி க்ளீன் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகிடும். ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேக்யூமை ப்ரிஃபர் பண்ணுறேன். விண்டோஸ்க்கெலாம் கொஞ்சம் ரொம்ப தூசி, ஏன்னா இது ஏன்னே தெரியாது, எல்லா விண்டோஸுமே நம்ம க்ளோஸ் பண்ணியே வச்சுருந்தாலுமே கூட ரொம்ப தூசி படியும். டெய்லி நம்ம பெருக்கி இது பண்ணாலும் கூட ரொம்ப தூசி படியும். ஸோ அதனால் நான் வெட் கிளாத் வச்சு நல்லா துடைக்கிறேன். ஃபஸ்ட் காலன் வச்சு தான் துடைச்சேன். அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன், காலன் வச்சு நம்ம இருக்கிற எல்லாத்தையும் துடைச்சோம் அப்படின்னா காலனை நம்ம ஒரு 2-3 பாட்டில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காலனை ரீப்ளேஸ் பண்ணி தண்ணி நார்மல் வாட்டரில் ஈரமாக துணியை நினச்சி அதை வச்சு என்டையர் விண்டோஸ் எல்லாத்தையும் நான் துடைச்சேன். விண்டோஸ் மட்டும் இல்லை, டோரும் சேர்த்து துடைச்சேன். இது கொஞ்சம் பெண்டு கழண்டுடுச்சு. பட் வர்த் க்ளீனிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால அதிகமான டஸ்ட் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் கர்டன்ஸ் சிமிலராக இருக்கிற ஒரு தீமில் கலர் தீமில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்க்ரீனை நான் ப்ரிஃபர் பண்ணேன். பிகாஸ் ஏன்னா இன்னொரு சைடில் இருக்கிற ஸ்க்ரீன் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறேன். அது 2 தான் இருந்தது. ஸோ 3 விண்டோஸ் இருக்குது லிவிங் ரூமில் மட்டுமே. ஸோ அதனால் நான் அந்த கர்ட்டனை ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட்டில் போட்டுட்டு மிடில் இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரில் இது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டேன். பட் இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இந்த விண்டோ சைஸுக்குமே அது ஷார்ட்டாக இருக்குது. அண்டு ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கனால ரொம்ப பறக்குது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் இருந்தால் கூட கலர் கோஆர்டினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த சமயத்துக்கு போட்டுட்டேன். வேக்யூம் அப்புறம் வெட் க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறமா டோர்ஸ் எல்லாத்தையுமே கூட நான் அந்த தூசி இது பண்ணுறதுக்காக ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ் அப்போது மாட்டினது. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே க்ளீனே பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ எடுத்தே 1 மந்த் ஆகிடுச்சு. நான் அதையே இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் லைக் ஐ திங்க் மார்ச்சா ஃபெப் 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு டீப் க்ளீன் பண்ணி லிவிங் ரூமை. ஸோ அதனால் அது நீடடான ஒரு க்ளீனிங்காக இருந்தது. இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது அண்ட் இன்னொரு ரூம் இருக்குது. 2 டோரையுமே அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இது என்டையர் லிவிங் ரூம் அப்படிங்கிறதுனால டோர்ஸும் விண்டோஸையும் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் சோஃபாவும் சென்டர் டேபிளையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஹரி எப்போதுமே ரிக்ளைனரையும் கார்பெட்டையும் அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க. அது ஏனே தெரியாது, அவங்க க்ளீன் பண்ணணுன்னு முடிவு பண்ணாலே அதை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை முந்தின நாள் தான் அதை க்ளீன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நான் க்ளீன் பண்ணலை. மீதி எல்லாமே நான் தான் பண்ணேன். அதுக்கு அகெயின் இந்த கலரை நான் சோஃபாக்கு போடுறதுனால தான் விண்டோஸ் நான் அதை ப்ரிஃபர் பண்ணி எடுத்தேன். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சிஸ் பெய்ஜ் கலரில் இருந்த சோஃபா கவர். இதுலேயே பார்த்திங்கன்னா ஐ திங்க் இந்த சோஃபா 3+1 மட்டும்தான். பட் ஆனால் இந்த கவர் 3+1+1. ஸோ அதனால் ஒரு இது எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 சைடில் எப்படியோ மேனேஜ் பண்ணி போட்டுடுவோம். அண்ட் ஆல்சோ இட் கம்ஸ் அலாங் வித் த சென்டர் டேபிளோட கவருமே அதில் சேர்ந்து வரும்.
ஸோ இப்போ வந்து நம்ம சோஃபா வந்து முடிச்சாச்சு. அடுத்த ஒர்க் வந்து நம்ம சென்டர் டேபிளுக்கு போடுறது. நான் சொன்னேன் இல்லையா, அதுவுமே வந்து செட்டாக தான் வந்துச்சு. இப்போது நான் வந்து உங்களுக்கு பாட்பொரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அதில் எப்படி அதிகமான ஸ்மெல்லை வந்து ரீட்டெயின் பண்ண வைக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சென்டர் டேபிளில் வெறும் நான் இப்போது இந்த டெக்கருக்கு வெறும் இது மட்டும்தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால, ஃபர்ஸ்ட் நான் அந்த வெசல் ஃபுல்லாக வந்து பாட்பொரி ஸ்ப்ரேவை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பவும் பாட்பொரி ஸ்ப்ரேவை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுவேன். அதுக்கப்புறமா செகண்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து அதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுவேன். ஸோ அப்போ என்னென்னா லேயர் வைஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரீட்டெயின் ஆகும். நீங்கள் வந்து அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்காது. எங்களோட லிவிங் ரூம் வந்து கொஞ்சம் பெருசு அண்ட் ஆல்சோ நான் டோர்ஸ் ஓப்பனில் இருக்கனால சீக்கிரமாக ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் வந்து எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நாளைக்கு வந்து ரீட்டெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்பப்போ ஒகேஷ்னலி நான் வந்து எப்போல்லாம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுதோ அப்போ நான் வந்து அகேன் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். ஸோ எல்லா டோரும் நம்ம வந்து க்ளீன் பண்ணோமே, பெட்ரூமையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். பிகாஸ் எப்படியும் வாஷ் பண்ணுறதுக்கு சோஃபாவோட கவர்ஸ், விண்டோ கவர்ஸ் எல்லாமே போடணும். அப்படிங்கிறதுனால நான் பெட்ஷீட்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிட போகிறேன். பிகாஸ் ஒன் டைமாக நம்ம வந்து மிஷின் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இதை வந்து டிசைட் பண்ணேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட் க்ளீனிங் கிடையாது. ஏன்னா என்னால் அப்படி ஃபுல் என்டையராக க்ளீன் பண்ண முடியாது. தட் இஸ் ஃபார் ஷுர். இன்னுமே வந்து டைனிங் டேபிள் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது லிவிங் ரூமில் அண்ட் இன்னொரு கேபினெட் கூட இருக்குது. ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணணும். பட் அதெல்லாம் பண்ணும்போது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணது. அட் அ ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம இது எல்லாமே வந்து வாஷிங் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உள்ள பெட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா பெட் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்காது. பட் பேசிக்லி இது வந்து லிவிங் ரூமோட டீப் க்ளீனிங் தான். ஸோ இது மாதிரி நம்ம ஒன் டைம் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐ திங்க் ஒரு 2 months இல்லை அதை அடுத்து ரொம்ப கியூமுலேட்டிவாக செய்கிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி திருப்பியும் வந்து அந்த டீப் க்ளீனிங் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு அப்பப்போ நம்ம வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பெட்டையும் வந்து செட் பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் பார்ட் ஆஃப் எங்களோட பெட் என்ன அப்படின்னா இந்த 2 குட்டி பில்லோஸ் அண்ட் எங்களோட பிளாங்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நான் வந்து பிளாங்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், பெட்ஷீட்ஸும் கூட. ஸோ வாங்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் க்ளீன் பண்ணி முடித்து டெக்கர் பண்ண லிவிங் ரூம் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'll see you next time. Bye.